நம்ம எல்லாருக்கும் பைபிள்னா என்னன்னு நல்லாவே தெரியும். ஆனால் எத்தனை பேர் டெவில்ஸ் பைபிள் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க? நம்ம ரீசெண்டாக போட்டிருந்த ஒரு ஷார்ட்ஸ்லேயும் இதை பற்றி ஷார்ட்டாக பார்த்துருப்போம். இந்த பைபிளில் ஒரு மனுஷனும் சாத்தானும் கூடு விட்டு கூடு பாஞ்சு எழுதுனதாக சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த புக்கை வச்சுருந்த ஒருத்தருமே கடுமையான கடனாலேயோ இல்லை வேறு சில டிசாஸ்டர்னாலேயோ இல்லாமலே போயிருக்காங்க. இந்த பைபிளோட ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே கடனை அடைக்கிறதுக்காக தான் இந்த புக்கை விற்றதாக எழுதியிருக்காங்க. 1697 இந்த பைபிள் ஸ்வீடனோட ஸ்டாக்ஹோமில் இருக்க ட்ரெகானர் அப்படின்ற ஒரு பெரிய கோட்டைக்குள்ளே இருந்த ராயல் லைப்ரரியில் இருந்திருக்கு. அப்போது ஒரு டார்ச்சில் இருந்து வந்த ஃபயர்னால மொத்த லைப்ரரியுமே எரிய ஆரம்பிக்குது. அங்கே இருந்த மொத்த புக்ஸுமே எரிஞ்சு சாம்பல் ஆகுது எக்ஸப்ட் திஸ் ஒன். எப்படி இது மட்டும் தப்பிச்சது? ஆக்சுவலி இந்த டெவில்ஸ் பைபிள் இதுக்கு முன்னாடி பிரேகில் தான் இருந்திருக்கு. இதை வச்சிருந்த பிரேக் கிட்டத்தட்ட 30 வருஷ போருக்கு அப்புறம் ஸ்வீடிஷ் கிட்ட தோற்று போய் அவங்களோட எல்லா ரிசர்ச்சையுமே இழந்திருக்காங்க. அப்போ தான் இந்த டெவில்ஸ் பைபிள் ஸ்வீடிஷ் கிட்ட போயிருக்கு. இவங்க எல்லாருக்கும் முன்னாடி 18 வருஷமாக இந்த கோடெக்ஸ் வச்சுருந்த எம்பரர் ருடால்ஃப் II படுத்த படுக்கையாகவே இருந்து மோசமான நிலைமையில இறந்துருக்காரு. அதுவும் இவர் 1594 பிரௌமோ அப்படின்ற மடாலத்தில் இருந்த துறவிகள் கிட்ட இருந்து வற்புறுத்தி இந்த பைபிளை தூக்கிட்டு வந்திருக்காரு. இந்த பைபிளோட முதல் பக்கத்தில் கடனை அடைக்க இந்த பைபிளை அடமான வச்சதா எழுதியிருந்த இடம் தான் இந்த பிரௌமோ மடாலயம். மடாலயம் அப்படிங்கிறது ஃபேமிலி கூட வாழாமல் கடவுள் மேலே இருக்க பக்தியில் துறவிகளாக மாறுவாங்கள்ல, அவங்க சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியாக இருக்க இடம் பேர் தான் மடாலயம். சரி, ஓகே. இந்த புக்கை ஃபர்ஸ்ட் அடமான வச்சது பொஹிமியாவில் இருக்க பொட்லாசிஸோட பெனடிக்டன் மொனாஸ்ட்ரியில் இருந்த துறவிகள் தான். அங்கேருந்து தான் இந்த புக் நிறைய இடத்துக்கு இடம் மாற ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா இவங்ககிட்ட இந்த டெவில்ஸ் பைபிள் எப்படி வந்துச்சு? அதை தெரிஞ்சிக்க 17ஆவது நூற்றாண்டில் இந்த புக்கை பற்றி ஒரு ரிசர்ச்சும் நடக்குது. அதில் இந்த பைபிளோட வெயிட்டே 75 கிலோ இருந்திருக்கு. ஒரு அடல்ட்டோட ஹைட்டில் பாதி உயரத்தில் அந்த புக்கு இருக்கும். எக்ஸாக்டாக சொல்லணும்னா 92 சென்டிமீட்டர் ஹைட், 50 சென்டிமீட்டர் அகலம் அண்ட் 22 சென்டிமீட்டர் திக்னஸ்லேயும் இருக்கும். அந்த புக்கை 2 பேர் சேர்ந்தால் மட்டும்தான் தூக்கவே முடியும். அவ்வளோ பெருசாக இருக்க அந்த புக்குக்குள்ளே ஒரு பேஜ் முழுக்க பெரிய சாத்தானோட உருவம் வரையப்பட்டிருக்கு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில், அதாவது லெஃப்ட் சைடில் சொர்க்கத்தோட முழு விளக்கமும் இருந்திருக்கு. அதுலேயும் இந்த பைபிளில் இருக்கிறது சாதாரண பேப்பர்ஸ் கிடையாது. கிட்டத்தட்ட 160 கழுதைகளோட தோலால் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் ஒரு மடாலத்தில் இருந்த இந்த பைபிள் கடைசியாக 1878 ஸ்வீடனோட நேஷ்னல் லைப்ரரிக்கு வருது. அப்போது ஒரு நாள் நைட் அந்த லைப்ரரியில் தூங்கிட்டு இருந்த வாட்ச்மேன் நடு ராத்திரியில் திடீர்னு தூக்கம் தெளிஞ்சு அரண்டு போய் எழுஞ்சிக்கிறாரு. அப்போது லைப்ரரிக்குள்ளே இருந்த அந்த டெவில்ஸ் பைபிள் இருக்க செக்ஷனில் இருந்து பயங்கரமான ஒரு சத்தம் கேட்குது. அது என்னன்னு பார்க்கறதுக்காக லைப்ரரியோட ஜன்னலை திறந்து உள்ளே பார்த்தவர் பயத்தில் பித்து பிடிச்ச மாதிரி ஆகுறாரு. அடுத்த நாள் காலையில் லைப்ரரியை ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்த லைப்ரரியன் அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் சுயநினைவே இல்லாமல் கீழே விழுந்திருந்த அந்த வாட்ச்மேனை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ட்ரீட்மெண்ட் கொடுத்த வாட்ச்மேனோட மனநிலை சரியாகலை. கண்ணை கூட சிமிட்டாமல் ஒரே இடத்துல விரித்து பார்த்துட்டு யார் கூடயும் பேசாமல் இருந்திருக்காரு. அதிலிருந்து கொஞ்ச நாளில் அவரோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே மோசமாகி அவர் இறந்தும் போயிருக்காரு. அப்படி ஒருத்தர் இறந்து போகிற அளவுக்கு அந்த லைப்ரரிக்குள்ளே அவர் பார்த்த விஷயம் என்ன? அவரோட இறப்புக்கு காரணம் அந்த டெவில்ஸ் பைபிள் தானா? அப்படி அதுக்குள்ளே என்ன அமானுஷம் தான் இருக்குது? இந்த பைபிளை வச்சுருந்த எல்லாரோட உயிரையும் காவு வாங்கினது அதுக்குள்ளே இருந்த இந்த பெரிய சாத்தானா? இது இப்போ வரைக்கும் ஒரு இடத்துல பத்திரமா தான் இருக்குது. ஆனால் இதில் இருந்த 10 பக்கங்கள் மட்டும் எப்படி போச்சு, எங்கே போச்சுன்னே தெரியாமல் மர்மமான முறையில் காணாமல் போயிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது பல விலங்கோட தோளால் செய்யப்பட்ட ஒரு பைபிள். ஸோ அதில் இருக்க பக்கங்களை ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அப்படியே யாராவது அதை கட் பண்ணியிருக்கணும்னா அதில் நிச்சயம் தடயம் இருக்கணும். பட் அப்படி எந்த ஒரு தடையுமே அந்த புக்கில் இல்லை. அப்படின்னா அந்த பக்கங்கள் எப்படி மாயமாச்சு? அதில் சொல்கிற விஷயந்தான் என்ன? இன்னும் இந்த பைபிளை சுற்றி பல மர்மங்கள் இருக்குது. நான் இப்போ இந்த பைபிளோட நேமை சொன்னால் மேபி உங்களை பல பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். த கோடெக்ஸ் கிகாஸ். எனக்கு பர்சனலாக இந்த புக்கை பற்றி படிக்கிறப்போ இதில் இருந்த ஒரு இன்ஃபோவுமே என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. இப்போ நீங்கள் நினச்சா கூட இந்த பைபிளை பற்றி படிக்க முடியும். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். அண்ட் நான் இப்போவே ஒரு டிஸ்க்ளைமரும் போட்டுக்கிறேன். பிகாஸ் இந்த பைபிளை சுற்றி
பல அமானுஷங்கள் இன்றைக்கும் இருக்குது. இந்த வீடியோவை கவனமாக கேட்டுட்டு வந்தீங்கன்னா அது உங்களால் கூட கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் இப்போ அதை ஒரு டாஸ்க்காக கூட எடுத்துக்கலாம். நான் இந்த வீடியோவில் கோடெக்ஸ் கிகாஸ் பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டு வரேன். அதில் சொல்லியிருக்க எந்த விஷயங்கள் ப்ரூவன் அண்ட் எந்த விஷயங்கள் அன்ப்ரூவன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ எந்த டிலேவும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ கிரைம் ஃபேம், வெல்கம் டு கேண்டில் லைட் கிரைம்ஸ். கோடெக்ஸ் எழுதப்பட்டப்போ இதில் மொத்தம் 320 பக்கங்கள் இருந்திருக்கு. நம்ப முடியாத இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் என்னென்னா, இந்த 320 பக்கமே கையால் மட்டுமே எழுதியிருக்காங்க, அதுவும் ஒரே ராத்திரியில். இதை படித்து பார்த்த சில ரிசர்ச்சர்ஸ்மே ஆச்சரியத்தில் முழுகி போகிறாங்க. பிகாஸ் இந்த பைபிளோட ஃபர்ஸ்ட் பேஜில் ஸ்டார்ட் ஆகி 320வது பக்கம் வரைக்கும் அதில் இருந்த ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கூட மாறாமல் ஒரே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இந்த பைபிள் முழுக்கவே ஒரே ஆள் தான் எழுதியிருக்காங்கன்றது கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம அந்த புக்கில் இருக்கிறத பார்த்து எழுதுனா கூட நமக்கு அதை முடிக்கிறதுக்கு குறைஞ்சது 20லேருந்து 25 வருஷம் வரைக்கும் எடுக்கும். அப்படி அந்த புக்கில் என்ன தான் இருக்குது, எப்படி ஒரே ஆள் ஒரே நைட்டில் எழுதியிருக்க முடியும்? இதை பற்றி தெரிஞ்சிக்க நம்ம 700 to 800 இயர்ஸ்க்கு பின்னாடி போகணும். சென்ட்ரல் யூரோப்பில் இருக்க ஒரு கண்ட்ரி தான் பொஹீமியா. இப்போ இந்த நாட்டை சேஷியா ரிப்பப்ளிக்னு சொல்கிறாங்க. அந்த நாட்டோட பெனடிக்டன் மொனாஸ்ட்ரியில் இருந்த ஒரு துறவி அவரோட துறவித்தனத்தை மீறாரு. துறவிங்களுக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்கும். லைக் பொய் சொல்லக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, மற்றவங்கள ஏமாற்றக்கூடாது, கெட்டது செய்யக்கூடாதுன்னு சில பிரின்சிபல்ஸ் இருக்கும். இதில் ஒன்றும் இல்லாமல் வாழ்நாள் ஒரு மனுஷன் என்னெல்லாம் பாவம் பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையும் இவர் பண்ணியிருக்காரு. இதனால் கோபம் அடைந்த அந்த துறவிகளோட தலைவர் அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்னு டிசைட் பண்ணுறாரு. இவருக்கு கொடுக்க போகிற தண்டனையை பார்த்து வேற எந்த ஒரு துறவியும் தப்பு செய்ய நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ கொடூரமாக இருக்கணுன்றதை முடிவு பண்ணுறாரு. அருந்ததி மூவியில் ஹீரோயின் வில்லனை உயிரோட வச்சு சமாதி கட்டுற மாதிரி ஒரு சீன் வரும். நிச்சயம் அதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதையே இப்போ நான் சொல்கிறேன் தானே நினச்சிங்க. இப்போ அந்த துறவிகளோட தலைவரும் அதே முடிவு தான் எடுக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த துறவி எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு தண்டனையை குறைக்க சொல்லி கெஞ்சுறாரு. ஆனால் அவரோட கதறால துளி கூட பொருட்படுத்தாதவங்க அந்த துறவியை சுற்றி பெரிய பெரிய கற்களை வச்சு சுவர் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லா பக்கமும் சுவர் கட்டி முடிக்க தன்னோட உயிரை எப்படியாச்சும் காப்பாற்றிக்கணும்னு நினச்ச அந்த துறவி கடைசி முயற்சியா அந்த தலைவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. லாஸ்ட்டாக எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் செய்கிறேன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட தலைவர் அந்த துறவி கிட்ட, சரி நீ எனக்காக ஒரு புக் எழுதி கொடுக்கணும், அதில் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் தேவையான எல்லா அறிவையும் நீ அதில் கொண்டு வந்திருக்கணும், அப்படி கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு மன்னிப்பு கிடைக்கும்னு சொல்கிறாரு. அதோட அதில் ஒரு கண்டிஷனை வைக்கிறாரு, அந்த புக்கை நீ ஒரே நைட்டில் எழுதி முடிக்கணும்னு சொல்கிறாரு. மறுநாள் சூரியன் உதயமாகிறப்போ அந்த புக் என்னோட கையில் இருக்கணும், இல்லைனா மிச்ச செவரையும் கட்டி முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ நைட்டு முழுக்க தூங்காமல் ஒரு சொட்டு தண்ணி கூட பல்ல படாமல் முள்ளு மூச்சா அந்த புக்கை எழுதுறாரு. ஆனால் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டும் ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னால் மார்னிங்குள்ளே இந்த புக்கை முடிக்க முடியாதுன்றதை ரியலைஸ் பண்ணுறாரு. சில சமயம் ஒரு விஷயம் நம்ம கைமீறி போகுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கடவுள் நம்பிக்கை இருக்கவன் கடவுளை வேண்டிப்பான். இந்த துறவியும் அதே தான் பண்ணுறாரு. பட் அவர் வேண்டிக்கிட்டது கடவுளை இல்லை, ஒரு சாத்தானை. டெவிலை மனசில் நினச்சிட்டு கண்ணை மூடிட்டு அதை கூப்பிடுறாரு. அப்படி அவர் கண்ணை மூடிட்டு வேண்டிக்கிட்ட 15வது நிமிஷத்தில் அந்த ரூமில் இருந்த விளக்குகள் ஒன்று ஒன்றா அணைய ஆரம்பிக்குது. அந்த டைமில் எல்லாம் தீப்பந்தங்கள் தான் வெளிச்சத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரூமில் வீசின பலமான காற்றுல அங்கே இருந்த எல்லா தீப்பந்தங்களும் அணைஞ்சி அந்த அறை முழுக்க இருள் சூழ ஆரம்பிச்சுது. அதிலிருந்து சரியாக 7வது நிமிஷம் அந்த துறவிக்கு முன்னாடி ஒரு பெரிய உருவம் வந்து நிற்கிது. அதை ஃபீல் பண்ண அந்த துறவி கண்ணை திறந்து அதை பார்க்குறாரு. அந்த உருவம் ஒரு முழு மனுஷ மாதிரியும் இல்லாமல் விலங்கு மாதிரியும் இல்லாமல் ரெண்டும் கலந்த கலவையாக இருக்குது. அதோட கருவிழியும் விரல் நகங்கள் எல்லாமே ரெட் கலர்லையும், பாம்போட நாக்கு மாதிரி 2 நாக்கு மாதிரியான அமைப்பு, அதோட வாய்க்கு 2 பக்கமும் வெளியே நீண்டிட்டு இருக்கு. தலை பெருசா, உடம்பு ரொம்ப மெலிஞ்சி ஏதோ ஒரு கேரிகேச்சர் பொம்மை மாதிரி அதோட பாடி ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கு. இப்படி அந்த டெபிளை இன்ச் பை இன்ச்சை நோட் பண்ண அந்த துறவி வந்திருக்கிறது லூசிஃபர் அப்படின்ற ஒரு சாத்தானுன்றதை தெரிஞ்சுக்கிறாரு. அந்த லூசிஃபர் கிட்ட இந்த புக்கை முடிச்சு தர சொல்லி ஹெல்ப் கேட்குறாரு. அதை ஒத்துக்கிட்ட அந்த லூசிஃபர் ஒரு கண்டிஷன் போடுது, இந்த புக்கை நான் முடிச்சு தரேன், அதுக்கு பதிலாக உன்னோட வாழ்க்கையோட கடைசி நிமிஷங்கள், உன்னோட உயிர் எனக்கு சமர்ப்பிக்கணும்னு கேட்குது. அதை ஒத்துக்கிட்ட உடனே துறவியோட உடம்புக்குள்ளே வந்த லூசிஃபர் மார்னிங் விடியறதுக்குள்ளே மிச்சம் புக்கையும் எழுதி முடிக்குது. லூசிஃபரோட உதவிக்கு தேங்க் பண்ணுற விதமாக அதோட உருவத்தையும் அந்த பெரிய புக்கில் வரைஞ்சிருக்காரு. அவர் அன்னைக்கு பார்த்த அந்த சாத்தானோட உருவத்தை தான்
இப்போ நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்படி தான் இந்த புக் எழுதப்பட்டதா 17th செஞ்சுரியில் பண்ண ஒரு ரிசர்ச் சொல்லுது. இந்த புக்கை எழுதி முடித்த கொஞ்ச நாள்லேயே அந்த மடாலத்தில் இருந்த துறவிகள் சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாமல் கடன் வாங்கி கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்காக தான் அந்த பைபிளை விற்றதா கோடெக்ஸில் எழுதியிருக்கு. இப்படி அடுத்த 2 மடாலத்துக்கு கை மாறின இந்த கோடெக்ஸ் அடுத்ததா பல ராஜாக்கள் கைக்கும் போயிருக்கு. அப்படி இந்த கோடெக்ஸில் என்னதான் எழுதியிருக்கு? லாட்டின் மொழியில் எழுதின இந்த பைபிள் சர்ச் ரூல்ஸ், அதாவது கிறிஸ்டியனிட்டி ப்ரீச்சிங் அண்ட் அவங்களோட சடங்குகளை பற்றின தெளிவான விளக்கத்தையும் மையப்படுத்தி இருக்கு. அண்ட் மடாலத்தில் எப்படி ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்கிறதுனோ அண்ட் அவங்களோட பிஹேவியர், ப்ரேயர் அண்ட் கம்யூனிட்டி லைஃப்பை பற்றின விளக்கங்களையும் இந்த பைபிள் சொல்லுது. முக்கியமாக இதில் 1st செஞ்சுரியோட யூத வரலாற்று ஆசிரியர் ஜோசஃபஸோட 2 மேஜர் ஹிஸ்டாரிக்கல் ஒர்க்ஸ் ஆட் பண்ணியிருக்காரு. யூதர்களோட வரலாறையும் யூத ரொமானியர்களோட போர் முறைகளையும் பற்றின தெளிவான விளக்கம் இதில் இருக்கு. அந்த துறவி இதில் மருத்துவ குறிப்புகளையும் விட்டு வைக்கல. ஒரு நோயை எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு ட்ரெடிஷ்னல் ரெமெடிஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எந்தெந்த நாட்களில் புனிதர்களுக்கு விருந்து கொடுக்கலாம், எப்போ ஃபெஸ்டிவல் டேஸ் வருது அண்ட் ஈவன் ஆஸ்ட்ரானமிக்கல் ஈவெண்ட்ஸை கூட இந்த துறவி இதில் எழுதியிருக்காரு. கூடவே எப்படி சாத்தானை வர வைக்கணும் அண்ட் சாத்தானுக்கு அகென்ஸ்டான சில மந்திரங்களும் எப்படி பேய் ஓட்டணுன்றதும் இந்த பைபிள் சொல்லுது. இப்படி இவ்வளோ விஷயங்களையுமே ஒரு தொகுப்பாக இந்த கோடெக்ஸ் கிகாஸில் இருக்குது. அதே மாதிரி கோடெக்ஸ் பல அழிவுகளுக்கு அப்புறமும் இன்னைக்கு வரைக்கும் பத்திரமா இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் கோடெக்ஸ் இருந்த ஒரு லைப்ரரி எரிஞ்சி சாம்பலானதாக சொன்னேன் இல்லையா? அப்போ கோடெக்ஸ் அங்கேருந்து சேவ் ஆனதுக்கு ரீசன் அங்கே இருந்த லைப்ரரியன்ஸ் தான். லைப்ரரி தீ பிடிச்சதும் அங்கே இருந்த புக்ஸ் எல்லாமே மடன் எரிஞ்சி சாம்பலாக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அங்கே இருந்த 2 லைப்ரரியன்ஸ் அவசரமாக ஓடி போய் கோடெக்ஸை தூக்கி ஜன்னல் வழியாக வெளியே வீசுகிறாங்க. ஆக்சுவலி அப்போ அந்த லைப்ரரி இருந்தது டாப் ஃப்ளோரில். 75 கிலோ வெயிட்டில் இருந்த அந்த பைபிள் அப்போவே ஒருத்தரோட உயிரை எடுக்க வேண்டியது. மேலே இருந்து கீழே தூக்கி போடுறப்போ அங்கே சரியாக ஒரு நபர் நின்றுட்டு இருந்திருக்காரு. இப்படி ஒரு புக்கு கீழே விழுறதை பார்த்து அங்கே இருந்த சிலர் இவரை தள்ளி விட்டுருக்காங்க. ஒரு செகண்ட் லேட்டாக இருந்தால் கூட அவர் அன்றைக்கி இறந்துருப்பார். அதுக்கப்புறம் தான் இந்த கோடெக்ஸ் 1878 ஸ்வீடனோட நேஷ்னல் லைப்ரரிக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இங்கேருந்த வாட்ச்மேன் தான் நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி 1958 ஒரு நாள் நைட் தூங்கிட்டு இருக்கப்போ கனவு கண்டு மிரண்டு போய் எழுந்திருக்கிறாரு. அவர் கனவுல வந்த அந்த விஷயத்தை தான் அன்றைக்கி நேர்லேயே லைப்ரரிக்குள்ளே பார்த்துருக்காரு. ஏதோ சத்தம் கேட்டிருக்குன்னு லைப்ரரி ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்த வாட்ச்மேன் அங்கேருந்து அந்த பெரிய பைபிள் அதோட பிளேஸில் இருந்து தானாக பறக்க ஆரம்பிக்கிறத பார்க்குறாரு. ஷோகேஸில் இருந்த கோடெக்ஸ் தானாக ஓப்பன் ஆகி ஹாலுக்கு நடுவில் காற்றுல மிதக்க ஆரம்பிச்சிருக்கு. அது கூடவே அங்கே இருந்த மற்ற புக்ஸுமே அதை சுற்றி தானாக பறக்குது. தென் அந்த புக்ஸ் எல்லாமே திடீர்னு வேகமாக சுற்ற ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்த ஷாக்கில் தான் அவரால் வாய் விட்டு கத்தவும் முடியாமல் அங்கேயே அன்கான்ஷியஸ் ஆகியிருக்காரு. பிகாஸ் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவர் கனவுல பார்த்த அதே விஷயந்தான் டிட்டோவாக நடந்திருக்கு. பட் இது வெறும் ஒரு கான்ஸ்பிரசி தியரி தான். மோர் ஓவர் இந்த விஷயம் நடந்ததுக்கான எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லை. நான் சொன்னது நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இந்நேரம் நீங்களே இது ஒரு ஃபால்ஸ் ஸ்டோரின்றதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா கோடெக்ஸ் நேஷ்னல் லைப்ரரிக்கு வந்தது 1978 தான். பட் இந்த விஷயம் நடந்ததாக சொன்னது 1958. எப்படி இந்த பைபிளே அங்கே இல்லாத சமயத்தில் இப்படி நடந்திருக்க முடியும்? ஆனால் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த வாட்ச்மேன் உடம்பு முடியாமல் போய் இறந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் அதுக்கான காரணம் அங்கே இருந்த யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி இந்த கோடெக்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ண ஸ்காலர்ஸ் இந்த பைபிள் நிச்சயம் ஒரு நாள் நைட்டில் எழுதியிருக்க வாய்ப்பே இல்லைன்றதை சொல்கிறாங்க. பிகாஸ் அந்த துறவிக்கு ஒரு சாத்தான் ஹெல்ப் பண்ணதுக்கான எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லை. அண்ட் இந்த பைபிளில் இருக்க கண்டென்ட்டை நல்ல ரைட்டிங் ஸ்கில்லில் இருக்க ஒருத்தர் எழுதினாலே இதை எழுதி முடிக்க சாலிடாக 20 to 30 வருஷம் எடுக்கும்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் இந்த பைபிளை நிச்சயமாக ஒரே ஆள் தான் எழுதியிருக்காங்க. பிகாஸ் கோடெக்ஸில் இருக்க எல்லா பேஜ்லையுமே ஒரே ஹேண்ட் ரைட்டிங் மாறாமல் கச்சிதமாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த பைபிளை பொட்லாசிஸை சேர்ந்த ஒரு துறவி தான் எழுதியிருக்காருன்னு ப்ரூவ் ஆகுது. பட் அந்த துறவி யார், அவரோட நேம் என்ன, இப்படி அவரை பற்றின எந்த டீட்டெயில்ஸுமே ரிசர்ச்சர்ஸால் கண்டுபிடிக்க முடியல. சில சோர்சஸ் அந்த துறவியோட பேர் ஹெர்மன் த ரீக்ளோஸ்னு சொல்லுது. அதே மாதிரி அந்த பைபிளில் இருக்க பக்கங்கள் எல்லாமே விலங்குகளோட தோளால் செஞ்சுருக்காங்க. அது கழுதைகளோட தோளாக இருக்கலாம்னு நம்பப்படுது. இப்படி இந்த கோடெக்ஸ் கிகாஸை சுற்றி நம்ப முடியாத பல உண்மைகளும் அமானுஷங்களும் இருக்குது. சில விஷயங்கள் ப்ரூஃப் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக பொய்யா இருக்கலாம்னு நம்பப்படுது. இந்த பைபிளை நீங்களும் படிக்கணும்னா அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா இப்போ கூட உங்களால் அது முடியும். எஸ்,
ஒன்று நீங்கள் ஸ்வீடனோட நேஷனல் லைப்ரரி போய் படிக்கலாம், இல்லைனா ஹை குவாலிட்டியில் ஸ்கேன் பண்ணி அவங்களே ஆன்லைன் மூலயமா படிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஃப்ரீ ஆக்சஸில். இந்த சாஃப்ட் காப்பியில் மொத்தம் 60-20 பக்கங்கள் இருக்குது. உங்களால் கிளியராக ஜூம் பண்ணி கூட அதை படிக்க முடியும். அந்த புக் த ஃபேமஸ் டெவில் அண்ட் ஹெவன் பேஜஸோட ஆரம்பிக்குது. இந்த புக்கோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். படிக்கிறீங்களோ இல்லையோ நிச்சயமாக ஒரு வாட்டி போய் பாருங்க. அண்ட் நீங்கள் இந்த கோடெக்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த புக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தா அது எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சுவாரஸ்யமான கதையில் சந்திப்போம். அன்டில் தென்